வாசவி. இன்று 26 மற்றும் 27வது ஸ்லோகம். அமி சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ரஹ சர்வே சகைவாவனிபால சங்கைஹ பீஷ்மோ துரோணஹ சுதபுத்திரஸ்தாத்ஸௌ சகாஸ்மதீரயரபி யோதமுக்கியஹ பக்திராணி தே த்வரமானா விசந்தி தனுஷ்ராக ராலானி பயானகானி கேசித் விலக்னா தசனாந்த ரேஷு சந்த்ருஷ்யந்தே சூர்ணிதைருத்த மாங்கைஹ. திருதராஷ்டிர புத்திரர் எல்லோரும் பாராளும் வேந்தர் கூட்டத்துடனும் பீஷ்மர் துரோணர் சூத புத்திரனுடனும் நம் பக்கத்தில் முக்கியமான வீரர்களுடனும் பயங்கரமான கோர பற்களையுடைய உமது வாய்களுள் பரபரப்புடன் பிரவேசிக்கிறார்கள். சிலர் பொடிப்பட்ட தலைகளோடு உமது பல்லிடுக்குகளில் அகப்பட்டவராக காணப்படுகிறார்கள். சூதபுத்திரன் என்றால் தேர் ஓட்டியின் மகன் என்று பொருள். இங்கு இச்சொல் கர்ணனை குறிக்கிறது. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பெரும் பகை. அத்தகைய பகைவனை அழிவதை முற்கூட்டி அர்ஜுனன் அறிகிறான். அதற்கு மேல் பகைவர் எல்லோரும் அழிவதையும் அவன் அறிகின்றான். தன் பக்கத்தில் பெரிய வீரர்கள் பலர் மடிவது திண்ணம். போரின் போக்கு பொதுப்பட பூபாரத்தை குறைப்பதாயிருக்கிறது. யாருக்காவது தன் நன்மை வந்தமையும் அறிகுறிகள் தென்படவில்லை. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.